ஹாப்பி ராஜ் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் வந்து என்ன? அதாவது படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு யூத்ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது ஒரு பக்கம் இருக்கு. அது வந்து சொல்லணும் அப்படின்னா, என்னைக்காவது நீங்கள் யாருக்காவது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு ரிட்டர்னாக ஒரு நல்லதாக வந்து முடியுது அப்படிங்கிறது தான். உதவும் கரங்கள் உள்ளங்களை தொடும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இது வெறும் வந்து ஒரு டச்சியாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, யூசுவலாக இந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ஸி அப்படிங்கிற மோடில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த லவ் பண்ணுறது, ப்ரொப்போசல், இது இது இந்த 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 ஒரு கேட்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது வந்து ஒரு பக்கம் இருக்குது. படம் வந்து மெயினாக இதுதான். அதாவது வந்து நீங்கள் வந்து யாருக்கா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பக்கம். அதே சமயத்தில் அப்பா புள்ள இந்த காலத்தில் வந்து அப்பாவோட ஒரு ப்ரெசன்ஸை வந்து எப்படி பசங்க பார்க்குறாங்க, அப்பாவோட சன்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி வந்து ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சொசைட்டி யார் பணக்காரன், யார் ஏழை, லுக்ஸை வச்சு, அவங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு, அதில் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கே, அந்த இதை பற்றி பேசுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள் அதில் ஜாலியான ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படம் வந்து. நல்லா கிளியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஜார்ஜ் மரியன் அவர் தான் வந்து கதையை ஆரம்பத்துலேருந்து கொண்டு போகிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜார்ஜ் மரியன் அவர்களுக்கு வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் வந்து அதை அப்படியே நம்ப வைக்கிறவர். கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சு, நான் வந்து எவ்வளோ பெரிய ஊரில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய வியாபாரி தெரியுமா அப்படின்ற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அவரோட கேரக்டரைசேஷனில் கொண்டு வந்திருக்காரு. பையன் ஜிவி பிரகாஷ் அவர் தான் ஹீரோ படத்தில் வந்து. அவர் எப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் போகுது. அப்பா மேலே இருக்கிற ஒரு கிண்டல் வந்து அந்த அடையாளம் நமக்கும் வந்து வந்துடுது. அதனால நமக்கு வந்து எந்த லவும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் வந்து இதாகுது. அது ஒரு ட்ராக் தனியாக போகும். வந்து இந்த நார்த் இந்தியன் பீப்புள் வந்து இங்கே வந்து எப்படி அவங்க வந்து ஜாப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, பெங்களூரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவங்க வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் இல்லாமல் வராங்கன்னு பார்த்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி திருக்குறள் சொல்கிற அளவுக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமும் வந்து படத்தில் வருது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பி ராஜ் அப்படின்னா வந்து இது வந்து இதெல்லாம் நிறைய நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டியில் இருக்கிற டிஃபரன்ஸ் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஜெனட்டிக் டிசீஸ் ஒன்று அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த நார்த் சவுத் டிவைட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யார் வேணாலும் இங்கே வந்து அவங்க வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க வந்து இங்கே வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த நானே இவ்வளோ விஷயங்களில் இது இவ்வளோ கலைகளில் வந்து நானே வந்து எனக்கு தொழிலில் வந்து நானே கில்லாடி தான், ஆனால் நான் வந்து படித்ததுக்கு வேலை பார்க்குறேன்ற மாதிரி இந்த குலத்தொழில் அந்த விஷயங்களை வந்து பற்றி பேசுகிறதா இருக்கட்டும். அண்ட் இந்த எண்ட் வந்து இந்த டைவர்ஸ் எல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்குது, படித்த பொண்ணு தான் நீ கரெக்டான அதை தேர்ந்தெடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிக்கவும் வந்து வைக்குது. இதுதான் வந்து ஹாப்பி ராஜ். கடைசியாக வந்து நல்ல ஒரு ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து படம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்டும் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அது தாராளமாக வந்து சொல்லலாம். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் மெயினாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து யூஸ்வலாக இது வந்து ஓகே, இது வந்து என்னங்க ப்ரெடிக்டபிள் தானேங்க, இப்போ என்ன கடைசியில் வந்து இதுதானே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா இதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வராங்க. அது வந்து ஒரு ஒரு அன்பிரடிக்டபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறேன். நான் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் தான் வந்து உட்கார வைக்கிறாங்க. வந்து ஓகே, இவங்க வந்து இதுதான் சொல்ல வராங்கன்றது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களோட பாடி லாங்குவேஜ் எக்ஸலண்ட்டான பாடி லாங்குவேஜ், ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். கோவம் வருது, ஆனால் அப்பா கிட்ட காட்ட முடியாது. கோவம் வருது, நான் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஐயோ நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு கில்ட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஐயோ நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஐடென்டிட்டி விழுதுன்ற அந்த ஒரு கோவம். இது எல்லாம் வேரியஸ் எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக ஜிவி பிரகாஷ் காமிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்குற இடம். அண்ட் ஜார்ஜ் மரியன், நீங்கள் என்ன ரோல் வேணாலும் கொடுங்க, அதை அப்படியே நம்பகத்தன்மையோட வந்து நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை நம்பிடுவீங்க இந்த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் டிக் வாங்கும். அண்ட் கௌரி பிரியா அண்ட் அப்பாஸ், இவங்க 2 பேரும் வந்து ஒரு அழகான ஒரு காம்பினேஷன். அப்பா பொண்ணு வந்து அது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்களோட சீன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அப்பாஸ் அவர்களோட அந்த ப்ரெசன்ஸும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ஜிவி பிரகாஷ் அண்ட் கௌரி பிரியா இவங்களோட கெமிஸ்ட்ரி, அந்த அந்த ஒரு ஒரு மாதிரியான அந்த பேருங்கிற அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இப்போ நான் மென்ஷன் பண்ணவங்க எல்லாமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அழகாக வந்து ஒரு 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 ட்ராவல் கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து
இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத அழகாக ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வந்து அது ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ஸ்டேஜிங் சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து தோணலாம், ஓகே இந்த குழந்தை ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து ஒரு 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 கிரைசிஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த கிரைசிஸ் வந்து ஒரு இடத்துல அட்ரஸ் ஆக போகுது, அந்த அட்ரஸிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக முடிய போகுது. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்று காமிக்கிறாங்க, உங்கள் அப்பாவோட ஐடென்டிட்டி உன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு விட்டுட்டு போகிறது, அதே வந்து வேற ஒரு ஒரு முக்கியமான கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயமா வருது. அதே மாதிரி அப்பா வந்து ஒரு டைமில் ட்ரெயினில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாமே ஸ்டேஜ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா, இது வந்து என்ன ஜானர், அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரியான ஜஸ்டிஃபைடான ஸ்க்ரீன் பிளே இருக்கான்னா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது த்ரில்லர் கிடையாது, அன்பிரடிக்டபிளா அடுத்து என்ன ஆகும் அப்படி இருந்தும் வந்து இவங்க வந்து ஃபேமிலி இதுலேயும் வந்து ஒரு அழகாக கொண்டு வந்து கடைசியில் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய பேர் நோட் பண்ணலனாலும் அங்கே ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்து ஒரு 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 த்ரில் எஃபெக்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் ஜஸ்டிஃபைட் ஃபார் திஸ் ஜானர். ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு இது வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபைடான ஒரு ஒரு படம், அதை வந்து சொல்லலாம். அந்த இடத்துல மெயினாக வந்து டிக் வாங்குது. டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குன்னா வந்து இந்த கொஞ்சம் இந்த ஸ்மோக்கிங், இந்த ட்ரிங்கிங் அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி கொஞ்சம் வந்து சீன்ஸை லைட்டாக ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். பட் அகைன் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு ஜாலியாக இந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஜென்ரேஷனை காமிக்கணுன்றது போது அதை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்னால தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி ஜாலியாக வந்து ஒரு என்ஜாயபுளான ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 4 ticks out of 5. ஏன் 4 ticks அப்படின்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிடுறேன். லாஸ்ட் 20 minutes வந்து இட் டிசர்வ்ஸ் 4 ticks. ஏன்னா அந்த மாதிரியான மெசேஜ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே ஸ்டேஜ் பண்ணிட்டு வந்து ரொம்ப அழகாக அந்த லாஸ்ட் 20 minutes ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த 4 out of 5 ticks. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.